நீங்க ஒரு ஆக்ஷன் மூவி லவ்வரா இருந்தீங்கன்னா, ஸ்னைப்பர் சீரிஸ்ல அட்லீஸ்ட் 2, 3 மூவிஸாவது இதுவரைக்கும் பார்த்திருப்பீங்க. அந்த வரிசையில ஸ்னைப்பர் த லாஸ்ட் ஸ்டாண்ட் அப்படிங்கிற மூவி Netflixல ரீசென்ட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரிஜினல் மூவி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனது 1993ல. அதுல மெயின் கேரக்டர் பேரு தாமஸ் பெக்கெட். அந்த ஒரிஜினல் மூவிக்கு 2 படம் சீக்வலா வந்தது. அது 2த்துலயுமே தாமஸ் பெக்கெட் தான் மெயின் கேரக்டர். 4வது படத்துல பிராண்டன் பெக்கெட், தாமஸ் பெக்கெட்டோட சன் கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த படத்துலேருந்து இப்போ ரீசென்ட்டா ரிலீஸ் ஆயிருக்கிற படம் வரைக்கும் மெயின் கேரக்டர் பிராண்டன் பெக்கெட் தான். இப்படி 1993லேருந்து 2025 வரைக்கும் ஸ்னைப்பர் சீரிஸ் மொத்தமா 11 படம் வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல இப்போ ரீசென்ட்டா ரிலீஸ் ஆயிருக்கிற படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இதுவரைக்கும் வந்த எல்லா ஸ்னைப்பர் மூவிஸுமே தியேட்டர் ரிலீஸ் தான். இப்ப வந்திருக்கிற இந்த படம் ஓடிடில டைரக்ட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஓடிடில ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமே இந்த படம் டாப் ஆஃப் த சார்ட் போயிடுச்சு. அதனால Netflix மொத்தமா எல்லா சீக்வலையும் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. நீங்க இந்த சண்டே ஃப்ரம் த பிகினிங் பேக் டு பேக் இந்த மூவிஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நான் இந்த ஸ்னைப்பர் சீரிஸ்ல லாஸ்ட் ஸ்டாண்ட் நேத்தி தான் பார்த்தேன். படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ரேசிங் பேஸ்ல போகுது. படம் ஸ்டார்டிங்லேயே கம்பேட் ஆப்ரேஷன், மிடில்ல டீம் பில்டிங், மெம்பர்ஸ்குள்ள எமோஷனல் கனெக்ஷன் இந்த மாதிரி போகுது. லாஸ்ட் 30 மினிட்ஸ் ஆக்ஷன் லெவல்ஸ்க்கு வேற லெவல் ஃபீஸ்ட். நான் இந்த படம் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு ஆக்ஷன் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும்னா இந்த படத்தை மறக்காம போய் கண்டிப்பா பாருங்க. Netflixல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு.